எதிரியே ஆனாலும் மறைந்திருந்து தாக்குவதும், நிராயுதபாணியை தாக்குவதும், முதுகுக்கு பின்னிருந்து தாக்குவதும், பெண்களை தாக்குவதும் கூடாது என்பதுதான் போர் விதிகளில் முக்கியமான ஒன்றாகும். சாதாரண மனிதர்களுக்கிடையே இப்படிப்பட்ட போர் விதிகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக விளங்கும் அவதார புருஷன் ராமன் வாலியை மறைந்திருந்து தாக்கியது எதற்காக? அப்படி செய்தது தவறல்லவா? ஆத்திகர்களும் நாத்திகர்களுக்கும் இடையே நடைபெறும் முக்கிய விவாதங்களில் ஒன்று, ராமன் ஏன் வாலியை மறைந்திருந்து கொன்றான்? உங்கள் ராமன் கடவுள்தானே, நேருக்கு நேர் நின்று வதம் செய்ய வேண்டியதுதானே. உங்கள் கடவுளே தர்மத்தை நிலைநாட்டவில்லை, ஆகையால் கடவுளே இல்லை என்ற வாதத்திற்கு வாலியின் வதம் வாதத்திற்கு உரியதாகிறது. ராமர் பாவமற்றவர், கரையற்றவர், குற்றமற்றவர் என்பதை வேத வரலாற்றை நம்புவர்களுக்கு தெரியும். இருப்பினும் போதிய சாஸ்திர ஞானம் இல்லாத அறிவு